ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பிசிஏ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஓகே, அங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணிக்க கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அது மூலமா ஜஸ்ட் என்ன நடக்குது ஃபார்மசி ரிலேட்டடா கரண்ட் சுச்சுவேஷன் அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க அது மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா வீடியோக்குள்ள போகலாம். அதாவது பிசிஐ வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜிபெட் ஸ்காலர்ஷிப்புக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த பிடிஎஃபோட டீடைல்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளியர் கட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஓகே, அதாவது ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா டெல்லியிலிருந்து நேற்று எக்ஸாக்டா 12/11/2024 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எதுக்காண்டி அப்படின்னு சொன்னீங்கன்னால் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஃபார்மசி போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ். அதாவது ஜிபேடுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அமௌண்ட் கொடுக்க போறதா வந்து என்ன பண்ணாங்க சொல்லிட்டாங்க. ஓகே, அதை கொடுக்கறது ரிலேட்டடா சம் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா சொல்ல போறாங்க. ஓகே, அதாவது நீங்க ஜிபெட் குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சம் இம்பார்ட்டன்ட் இந்த இது இருந்தால் மட்டும்தான் இந்த ஜிபெட் ஸ்காலர்ஷிப் வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அது என்ன அது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஓகே, this has reference to the subject cited above. In this connection, it is informed that the Pharmacy Council of India awards Pradhana Mantri Scholarship for Pharmacy Postgraduate Study. அதாவது Pradhana Mantri Scholarship அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நேம் வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா PMSPPS அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 12,400 ரூபாய் கொடுக்க போறாங்க மந்த்லி. ஓகே, GPET qualified students admitted to the Pharmacy Council India approved postgraduate program of 12 top PCA approved institution. யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் as per PCI approved intake. ஓகே, அதாவது ஜிபெட் கம்ப்ளீட் பண்ணி மீன்ஸ் குவாலிஃபை ஆனவங்களுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா 12,400 ரூபாய் பெர் மந்த்துக்கு வந்துட்டு ஃபார்மசி கவுன்சில் அப்ரூவ் பண்ண காலேஜுக்கு போஸ்ட் கிராஜுவேட் காலேஜுக்கு இந்த மந்த்லி வந்துட்டு 12,400 ரூபாய் கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இது வந்துட்டு உங்களுக்கே வந்த நோட்டிஃபிகேஷன். Only GPET qualified students are eligible for this scholarship and this will be disbursed for the academic session 2023 to 24 and 24 to 25. அதாவது இந்த GPET ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எப்போ வந்துட்டு எலிஜிபிள் ஆன ஸ்டூடெண்ட்ஸு எந்த அகாடமிக் செஷனுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னால் 2023ல இருந்து 2024 அதுக்கும் 2024ல இருந்து 2025ல வந்துட்டு இருக்கவங்க அந்த அகாடமிக் செஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா கொடுக்க போறாங்க. ஓகே, the scholarship is deniable for the duration for 24 months means 2 years. அதாவது 2 வருஷத்துக்கு கொடுக்க போறாங்க. ஓகே, the scholarship will be disbursed by the Canara Bank. இங்க தான் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன். அதாவது நீங்க ஜிபெட் குவாலிஃபைட் பண்ணியிருந்தா மட்டும் பத்தாது, உங்களுக்கு என்ன பேங்க் புக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்கன்னா கனரா பேங்க் பாஸ்புக் இருந்தா மட்டும்தான் ஜிபெட் ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒவ்வொரு கம்பெனில வந்துட்டு HDFC பேங்க் வேணும், ஒவ்வொரு கம்பெனில SBI பேங்க் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு இந்த பிசிஐ வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா கனரா பேங்க்ல அக்கௌண்ட்ல வந்து என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னு ஓபன் பண்ண சொல்றாங்க. ஹென்ஸ் இட் இஸ் hereby requested to all qualified students in GPET exam to open their account in Canara Bank for scholarship. அதை வந்து என்ன பண்ணிக்க ஓபன் பண்ண சொல்றாங்க. ஓகே, in view of the above, the procedure to open account in Canara Bank Pradhana Mantri Scholarship for Pharmacy PG Studies by using the link. இந்த லிங்கை வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு செகண்ட் அனெக்சர் 1க்கு வந்துட்டு என்ன அனெக்சர் 1க்கு போகும். ஓகே, அதைத்தான் வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இப்ப பார்க்க போறோம். அனெக்சர் 1க்கு வந்துட்டு என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். அனெக்சர் 1 வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதான் வந்து என்ன அனெக்சர் 1. ஓகே, டியர் கஸ்டமர், we value your decision to associate with us as your preferred banking partner. You are welcome to open an online account. Please note the
ப்ரீ ரிக்வஸ்ட் டு மேக் யுவர் ஜர்னி. அதாவது ஆன்லைன்லேயே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸ்மார்ட் போன் வித் UIDA ரிஜிஸ்டர் நம்பர். ஓகே, அதாவது இந்த ஆன்லைன் பேங்க் புக் ஓப்பன் பண்றதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸ்மார்ட் போன், ஓகே, அண்ட் ஆல்சோ ஒரிஜினல் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு வந்து என்ன பண்ண அப்படின்னு சொன்னா தேவைப்படும். அண்டு பேங்க் சீட், blank sheet of white paper and pen, preferably with blue and black ink. அதை வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டிருக்காங்க. தேங்க்யூ அண்ட் என்ஜாய் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். இதை வந்து என்ன பண்ண அதான் தேவையில்ல. ஓகே, இங்கே வந்துட்டு ஸ்மால் ஒரு ஜஸ்ட் ஃப்ளோ ஷாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. வெரிஃபை மொபைல் நம்பர் அண்ட் வெரிஃபை பேன் அண்ட் ஆதார் அண்ட் பில் பேசிக் டீடைல்ஸ் அண்ட் வீடியோ KYC அண்ட் அக்கௌண்ட் இஸ் ரெடி. அவ்வளோதான்ப்பா. இது வந்துட்டு அங்கெல்லாம் போன எதுவுமே தேவையில்ல. இந்த லிங்க் உள்ள போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு என்ன பண்ண அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆக்சுவலி நான் PDF வந்துட்டு PCL தேடி பார்த்தேன், அது வந்துட்டு எனக்கு வந்து கிடைக்கல. ஸோ அதனால இந்த PDF வந்துட்டு நான் லிங்க்ல இருந்து வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா எடுத்தேன். ஸோ அதனால வந்துட்டு அந்த லிங்க்கை வந்துட்டு என்ன பண்ண முடியல, எனக்கு வந்து கரெக்டாக வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல புட் பண்ண முடியல. ஸோ நீங்க வந்து டைப் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஐ திங்க் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்க. இப்போதான் ஜிபேட் வந்து எழுத போறவங்களா இருந்தாலும் இந்த இதை வந்துட்டு என்ன பண்ணிக்க அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கோங்க ஃபார் ஃபியூச்சர் பர்பஸ் காண்டி. ஓகேவா? இந்த வீடியோ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜிபேட் வந்து யாரெல்லாம் குவாலிஃபைட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ ஜிபேட் யார் யார் படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.